ஜீவ சுவாசமுள்ள அனைத்து மாம்சங்களையும் அழைக்க பூமியின் மேல் வெள்ளப்பெருக்கை வரச் செய்வேன். ஆனால் நான் உன்னுடன் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன் மனைவியும் உன் மகன்களும் உன்னுடன் அவர்களுடைய மனைவிகளும் பேழைக்குள் வருவீர்கள். ஒவ்வொரு உயிரினத்திலிருந்தும் ஆண் பெண் என ஒவ்வொரு இனத்திலிருந்தும் இரண்டு இரண்டாக அவற்றை உன்னுடன் உயிருடன் வைத்திருக்க பேழைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். நோவா கடவுளின் குரலை கேட்டார். நாளுக்கு நாள் நோவாவும் அவரது மகன்களும் கடவுள் கட்டளையிட்டபடி பேழையை கட்டினர். ஒவ்வொரு அறிவுறுத்தலையும் பின்பற்றினர். அவரை சுற்றியிருந்த மக்கள் சிரித்து கேலி செய்தார்கள். ஆனால் நோவா அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. ஏனென்றால் அவர் நம்பியது கடவுள் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் என்பதே. நோவாவும் அவரது குடும்பத்தாரும் சேர்ந்து அயராது உழைத்தனர். மரங்களை வெட்டி பேழையை எழுப்பினர். அவர் தேவையான அனைத்தையும் சேர்த்து ஒன்றன்பின் ஒன்றாக பேழைக்குள் ஏற்றினர். பேழை கட்டி முடிக்கப்பட்ட போது நோவா கர்த்தர் கட்டளையிட்டபடி செய்தார். ஆண் பெண் என எல்லா விலங்குகளில் இருந்தும் 2 ஜோடிகளையும், சுத்தமான விலங்குகளில் 7 ஜோடிகளையும், ஆகாயத்து பறவைகளையும் உள்ளே கொண்டு வந்தார். கடவுள் சொன்னபடியே விலங்குகள் நோவாவிடம் வந்தன.